அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். கிரிக்கெட்டில் வரலாறு இருக்கணும், ஆனால் அது நான் படைச்சதாக இருக்கணும்னு ஒரு புது வரலாறை படைச்சிருக்கிறான் வைபவ் சூரியவன்ஷி. ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் மிக இள வயதில் சதம் அடித்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமைமிகு சாதனையை படைச்சிருக்கிறானுங்க இந்த பையன். ஒட்டுமொத்த மைதானத்தில் இருந்த அத்தனை பேரும் எழுந்திருச்சு நின்று 14 வயசு பையனுக்கு கைதட்டுறாங்கன்னா அந்த பையன் எப்படி ஆடியிருப்பான்னு சொல்லவே தேவையில்லைங்க. அவன் ஆடினதுக்கு அப்புறமா எதிரணியினர் அத்தனை பேரும் அந்த பையனை கைதட்டி அனுப்பி வைக்கிறாங்கன்னா அவன் எப்படி சாதிச்சிருப்பான்னு பாருங்க. ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் வாயடைச்சு போய் இவன் ஆடுறத அப்படி அதிசயமாக பார்க்குறாங்க. உண்மையிலுமே இவன் கையில் இருக்கிறது கிரிக்கெட் பேட் தானா இல்லை ஃபேஸ்பால் பேட்டான்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த பையன் விளையாடி இருக்கிறான். யார் போட்டாலும் அடிக்கிறான், எங்கே போட்டாலும் அடிக்கிறான், எப்படி போட்டாலும் அடிக்கிறான், ஆக மொத்தம் அடிக்கிறான். இந்த வயசுலேயே இந்திய அணியில் ஒரு அழகான இடத்துக்கு, உயரமான இடத்துக்கு பட்டா போட்டு உட்காந்துட்டானுங்க அந்த பையன். ஐபிஎல்லால் இந்த பையனுக்கு பெருமை இல்லைங்க, சூரியவன்ஷியால் தான் இந்த ஐபிஎல் சீசனுக்கே பெருமை. 18 வருட கால ஐபிஎல் வரலாற்றில் அதிவேகமாக அடிக்கப்பட்ட 2வது சதம் இதுதான். அந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்துக்கும் வைபவ் சூரியவன்ஷி ஒரு முன் உதாரணமாக பெருமையாக திகழ்கிறாங்க. 35 பந்துகளில் சதம் அடித்து சாதிச்சிருக்கான். ஒரே இன்னிங்ஸில் 11 சிக்ஸர்கள் அடித்தும் காட்டியிருக்கிறான். 2022ஆம் ஆண்டில் இருந்து ஐபிஎல் அடிக்கப்பட்ட அதிவேக சதமும் இதுதான். முதல் போட்டியில் 34 ரனில் அவுட் ஆகி வெளியில் போகும்போது கண்ணீர் அந்த பையன் கண்ணில். அடுத்த 3வது போட்டியில் சதம் அடித்து சாதிச்சு ஆனந்த கண்ணீரோட அந்த பையன் வெளில போயிருக்கான். இதுதாங்க சாதனை, பெரும் வளர்ச்சி. அந்த பையன் அடித்ததும் ராகுல் டிராவிட் எழுந்து நின்று அவரோட பயிற்சியாளர் இல்லைங்களா உற்சாகமாக கைதட்டினார் பாருங்க. அதுதாங்க பெருமை. இந்த பையனுடைய சில சாதனைகளை சொல்கிறேன் கேளுங்க. 13 வயசில் முதல் தர போட்டிகளில் பீகார் அணிக்காக அறிமுகமாகறான். யூத் டெஸ்ட் போட்டியில் RCU19 அணிக்கு எதிராக 58 பந்துகளில் சதம். ஐபிஎல் வரலாற்றிலேயே 2வது அதிவேக சதம் 35 பந்துகளில். சீனியர் கிரிக்கெட் சதம் அடித்த இளம் வயது வீரர் 14 வயதிலிருந்து 32 நாட்கள். ஒரு ஐபிஎல் இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்கள் அடித்த இந்தியர், 11 சிக்ஸர்கள். நிஜமாலுமே இந்த பையன் விளையாண்ட அந்த நாள் கிரிக்கெட்டுடைய வரலாற்றில் பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் இல்லைங்களா? நம்ம இந்திய வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட ஒரு நல்முத்து கிடச்சிருக்கிறது மிகவும் மகிழத்தக்க விஷயம். அந்த 14 வயது சிறுவன்கிட்ட ஒரு கேட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதிலை பாருங்களேன். ஐபிஎல்லில் சதமடிக்க வேண்டும் என்பது என்னுடைய கனவு. அது என்னுடைய 3வது ஆட்டத்திலேயே கிடைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பயிற்சியில் கடுமையாக உழைத்ததன் முடிவுகள் தான் தற்போது கிடைத்திருக்கிறது என்று நினைக்கின்றேன். எனக்கென தனி யுக்திகள் எல்லாம் கிடையாது. இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் விஷயம் இல்லைங்க, இதை கேளுங்களேன். பந்தை பார்த்து பயமின்றி அடிக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் செய்கின்றேன். வாழ்க்கையில் எதுக்காகவும் எப்பவும் பயப்படக்கூடாதுங்க. கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பையனே ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் இல்லைங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றார்.